எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முனிஸ்டில சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் தான். ப்ளவுஸ் கட்டிங்கில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கை தான் கட் பண்ண போகிறேன். கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் கை எடுத்துக்கணும். இது கொஞ்சம் பெரிய கை தான் இது. அதனால் 1 மீட்டர் துணி கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்க்கு. எம்மிங்க்கு விட்டுட்டு நம்ம கை ஜாயிண்ட் லாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட்டில் அதுக்கு வந்து நம்ம வந்து மார்க் போட்டுக்கணும். ஒரு 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து விட்டுட்டு மார்க் போட்டு எம்மிங்க்கு மார்க் போட்டுக்கணும். எம்மிங் வைக்கல, இதுக்கு லேஸ் தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து நான் மார்க் போட்டுக்க திருப்பி பளிச்சுன்னு தெரியணுன்னு திருப்பி போடுறேன் பாருங்கள். இது நம்ம எம்மிங்க்கு விட்டுட்டு திருப்பி வந்து இது வந்து தையலுக்கு வந்து நம்ம திருப்பி மேலே ஆம்கோல் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பக்கம் தான் போடணும். இப்போ ஆம்கோலுக்கு அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ வந்து சென்டர் அர்க்காத்தும் பண்ணிக்கணும். அதான் சைடு கட் பண்ணிக்கிட்டு எம்மிங்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அர்க்காத் பண்ணிக்கணும். இது வந்து ஆழம் கட் பண்ண சொல்லுவோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஆழம் கட் பண்ணிக்கணும். எப்போவுமே கை கட் பண்ணால் 1/2 இன்ச்சு ஆழம் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம சென்டர் அர்க்காத்தும் போட்டுக்கணும் ஆழத்துக்கு. அவ்வளோதான், கை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா கை எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் மீதி வந்து இது கரை பக்கம் இருக்குது இல்லையா, கரை வந்து அந்த பக்கம் போயிடணும். மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங்க்கு. இப்போ வந்து கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா, கொக்கி பக்கம் தான் நீங்கள் வந்து எப்பவுமே அகலத்துக்கு அளவு எடுக்கணும். கொக்கி பட்டி இருக்கிற இடத்துலக்கும் சைடு ஆம்கோல் எடுத்துருக்கோம் இல்லையா, தைச்சிருக்கோம்ல, அங்கேக்கும் சைடு. இப்போ இது சைடு எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ ஆம்கோலுக்கும் அதுக்கும் நான் சொன்னேன்ல, இப்போது அது வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம தையல் கோசம் அந்த பக்கம் விட்டுடணும் எப்போவுமே வந்து உடம்பு அகலத்துக்கு. இப்போ வந்து சைடுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தான் வந்து ஒயர் எடுக்க போகிறோம். ஒயரை கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்க சொன்னோம் இல்லையா, கரெக்ட் அளவு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுடணும். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகலமும் உயரமும் எடுத்தாச்சு. இப்போ சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இது திருப்பியும் நம்ம பின்னாடி வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு திருப்பி நம்ம ஒரு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஏன்னா கற்றுக்குறவங்க வந்து திருப்பி பார்க்கறதுக்கோசம் தான் திருப்பி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1.5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேராக மார்க் போட்டுக்கணும். இது பேக்லேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, கீழேவும் அதேமாரி 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுறணும். நீங்கள் தெரிலனா டேப் எடுத்து கூட நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். இது பின்னாடி பேக்கு, இது ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட்டோட அகலம், இது பேக்கோட உயரம். இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே தான் போட போகிறோம். அகலமும் உயரமும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்கழுத்து போட போகிறேன். முன்கழுத்து வந்து கொக்கி பக்கைகள் வந்து எடுக்கணும். கொக்கி பட்டி பக்கத்தில் வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்கள்ல, அங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு நேராக அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும். நம்ம ஆள்காட்டி விரல் சென்டர் வச்சு தான் மார்க் போடணும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு போடும்போது. அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்துடும். இப்போ நம்ம ரவுண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் நல்லா பளிச்சுன்னு போட்டுக்கோங்க. திருப்பியும் இந்த ரவுண்டு கரெக்டாக அழகாக வந்துடணும் நம்மளுக்கு. முன்கழுத்து ஸ்கேல் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் அப்படியே மார்க் போட்டேன். இப்போ இது வந்து ஷோல்டருக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம தைச்சிருக்காங்க பாருங்கள், அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுருங்க, அந்த பக்கம் விட்டுருங்க தையலுக்கோசரம். தையலுக்காக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது கை ரவுண்டு சொல்லுவாங்க, ஆமில் சொல்லுவாங்க இல்லையா, ஆமில் ரவுண்டு நல்லா வந்து பெண்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்லீவ் தைச்சிருக்காங்கள்ல, அது அப்படியே பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆமில் வந்துடும். நம்ம அகலம் எடுத்ததும் இந்த ஆமில் ரவுண்ட் எடுக்கிறதும் ஒரே அளவு வந்துடணும். பெண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதான் அதோடய அளவு. எப்பவுமே கை அளவு வந்து ஆமில் அளவு வந்து. இப்போ இது வந்து ஷேப்புக்கோசம் நம்ம எடுக்கிறோம். ஷேப்பு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கும் சென்டர் அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அதுவும் நேராக எடுத்துக்கோங்க. நேராக அங்கே அந்த ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. தையலுக்கு விட்டுட்டு இங்கே வந்து ஷேப் வந்து நேராக இதில் ஒரு கோடு, அங்கே மேலே தைச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த அளவு எடுத்தாலும் இதுதான் நம்ம வந்து மெயின் அளவு. நம்ம சைடில் எடுக்கிறோம் பார்த்திங்களா, கொக்கிப்பேட்டிலேருந்து இந்த அளவு எடுக்கிறது வந்து இதான் நம்ம வந்து சென்டர் டாட்டோட அளவு. உயரம் அது எடுத்தாலும் அகலம் வந்து இதுதான் எடுக்கணும் நம்ம ஷேப்போட அளவு வந்து. இப்போ வந்து பட்டிக்கு வந்து மார்க் போடுறோம்ல, அதுமாரி இருக்குது. கொக்கிலேருந்து நம்ம தைச்சிருப்பாங்க பாருங்கள், பட்டி கட் பெல்ட்டு சொல்லுவாங்களா, அங்கே தைச்சிருப்பாங்க. இதேமாரி இந்த பக்கமும்
சைட்லேருந்து இந்த பட்டிக்கு நேராக தைச்சிருக்காங்களான்னு எப்படி கரெக்டாக இருக்கான்னு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம போடணும். அவ்வளோதான். இப்போ இது மார்க் போட்டாச்சு. இப்போ இது ஆம்பல் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இல்லை. அளவு ப்ளவுஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதான் பாருங்கள், இதுக்கும் கரெக்டாக அந்த பெண்டு கரெக்டாக வரல. நான் திருப்பி மார்க் போட்டு அளவு எடுத்து போடுறேன். எப்பவுமே வளைவு வரணும், ஸ்ட்ரெயிட்டில் வரக்கூடாது நம்ம கீழே ஷேப் பெண்டு போடும்போது. அதனால் திருப்பி நான் செக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ கரெக்டாக வருது. சப்போஸ் நம்ம மேலே தப்பு பண்ணிட்டோம்னா மார்க்கு கீழேயும் தப்பாகிடும். அதனால் ஆம்பல் ரவுண்டு கரெக்டாக போட்டால் தான் கீழே பட்டியும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம மேலே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம கீழே காமிச்சு கொடுத்துரும், நீங்கள் பெண்டு கரெக்டாக போடலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அதுதான் அளவு. பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆம்பல் அளவு திருப்பி வச்சு நான் மேலே ஷேப் கரெக்டாக வரல இல்லையா, திருப்பி நான் வச்சு போடுறேன் பாருங்கள். திருப்பியும் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ கரெக்டாக வருது. நம்ம மேலே ஆம்கோல் தப்பு பண்ணிட்டோம்னா கீழேயும் தப்பாகிடும், பட்டி வைக்கிறது ஷேப் இறங்கிடும். அதனால் கரெக்டாக நம்ம ஆம்கோல் கரெக்டாக வச்சோம்னா கீழேயும் கரெக்டாக வந்துடும். தப்பாக இருக்குன்னா நம்ம திருப்பி மேலே போய் செக் பண்ணணும், நம்ம ஏதோ தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பின்கழுத்து. பின்கழுத்து பாருங்கள், 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. துணியை ப்ளவுஸை மடித்து போட்டு அதை மார்க்கு சென்டராக வச்சு போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பின்கழுத்து மார்க் பண்ணலை, கட் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம பின்னாடி கட் பண்ணிக்கலாம், மார்க் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டே போடனாலும் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே கட் பண்ணிட்டு தான் போடுவேன். இது ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம அப்புறமா ரவுண்டு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மார்க்கிங் முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது போட போட நல்லா பழகிடும். இது பழகிறவங்களுக்கு, இப்போ தான் தையல் பாருங்களுக்கு போட போட ஈஸியாக வந்துடும். இது லைனிங் 1 மீட்டர் எடுத்திங்கன்னா தான் இது உங்களுக்கு துணி பற்றும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கை. இது இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல எப்பவுமே ஃப்ரண்ட்டு தான் நான் முதல்ல கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, பட்டிக்கும் அந்த எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டில் எப்பவுமே கட் பண்ணணும். மேலே 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிடணும். இல்லைனா உள்ளே பேக் இருக்குது, பேக்கையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதனால் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் முதல்ல எடுத்து கட் பண்ணணும். அது மீதி இருக்கிற பீஸ் கட் பெல்ட்டுக்கு. இப்போ சென்டர் டாட்டுக்கு நம்ம அர்க்காட் பண்ணிக்கிறோம். இப்போ இது முன்கழுத்து கட் பண்ணுறது. நான் முன்கழுத்து ரவுண்டாக கட் பண்ணேன். இப்போ பின்கழுத்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம், இல்லை அப்படியே நமக்கு இது நல்லா வரும்னா டேப் வச்சு கூட போடலாம். என்ன கழுத்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். இது ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருக்காங்க. நிறைய கட் பண்ணுற வீடியோலாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புரியும். டிசைனு எல்லாமே நான் போடுறேன், அதை போய் பார்த்தீங்கன்னாலும் புரியும். இப்போ இது நான் ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இதை பின்கழுத்து கட் பண்ணுறோம். நம்ம பறக்குது, ஏன்னா அது நழுவுதுன்னா கூட பின்னுக்கு நடுவில் கூட பின்னு குத்திக்கலாம், பின்னு ஊசியை குத்திக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது நகர்ந்துடும், அதை நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ சைடில் கட் பண்ணிக்கணும். இது 1 மீட்டர் துணி எடுத்து கொஞ்சம் நம்ம லைனிங்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது நமக்கு தைக்கும் போது அதை சரி பண்ணிக்கலாம். அதை ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பீஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள், பேக்கில் பீஸு. இப்போலாம் பண்ணாங்களுமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க லைனிங்கில். ஃபஸ்ட்லாம் பண்ணாங்கலம் நல்லா பெருசாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் கட்டிங். இப்போல்லாம் பண்ணாங்கலம் எல்லாமே கம்மியாக இருக்குது லைனிங்கில். இப்போ இது பார்த்திங்கன்னா உயரத்துக்கான அளவு நம்ம பின்னாடி எடுத்தோம் இல்லையா, அது நம்ம மார்க் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ கொக்கி பட்டிக்கு ஐப்பட்டிக்கு துணி எல்லாமே நம்ம இதில் தான் எடுத்துக்கணும். இது கைக்கு இது அடிச்சு தான் திருப்ப போகிறோம், அதனால் நம்ம கிராஸ் பீஸ் துணி தேவைப்படுத்துறதில்ல. இதுக்கு நம்ம கட் பண்ணி வைக்க வேண்டாம். இப்போ நம்ம எம்மிங்லாம் வைக்க தந்தால் நம்ம கிராஸ் பீஸ்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ப்ரெஸ் பீஸ் போட்டு கட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா லைனிங் கட் பண்ணிவிட்டு இல்லையா, இப்போ ப்ரெஸ் பீஸ் வச்சு அப்படியே லைனிங் கட் பண்ணணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கை சும்மா லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு துணி கம்மியாக இருக்கிறதுனால இதை நான் சுகுராக வெட்டிட்டேன்.
இப்போ இது ஒட்டுன்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன். எதுக்குன்னா நான் தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியுன்றதுக்கோசரம் தான் எழுதுகிறேன். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு. ஒட்டு சில டைமில் வந்து தெரியாமல் இப்போ கட் பண்ணிவிடுவாங்க லைனிங்கையும், அதனால தான். இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பாருங்கள், நான் மார்க் போட்டிருக்கேன். ப்ரெஸ் பீஸ் வந்து 2ஆக போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ண வேண்டியது தான் இது. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. கட் பெல்ட்டுக்கெலாம் இல்லை துணியே கம்மியாக இருக்குது. கைக்கும் வேறு ஒட்டு போடணும். இது நம்ம பார்த்து கரெக்டாக கட் பண்ணி மீதி இருக்கிற பீஸ் தான் நம்ம வந்து பட்டிக்கலாம் இதில் எடுத்துக்கணும். ஏன்னா துணி ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா மீதி வந்து கொஞ்சம் தான் இருக்குது மீதி. கையை வேறு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மீதி இருக்கிற பீஸு இவ்வளோ தான். இது வந்து லைனிங் கரெக்டாக நம்ம எவ்வளோ சுகுராக கட் பண்ணி மீதி பீஸ் எடுத்து வச்சா தான் நம்ம வந்து பட்டிக்கலாம் எடுத்துக்க முடியும். அதுமாரி துணி நிறைய கம்மியாக வரும். சில டைமில் ஜாஸ்தி கூட இருக்கும். ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. பட்டிலாம் வந்து நமக்கு ஈஸியாக வச்சிடலாம். 2 பீஸ் வைக்கணும் நம்மளுக்கு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அதனால் வந்து நான் மார்க் வந்து பார்த்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக மார்க் போட்டுட்டு, ஏன்னா ஒயிட்டு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் இது. அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சிருச்சு இது. இப்போ வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம். இப்போது கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு இப்போ கட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்சு ப்ரெஸ் பீஸ் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம தைச்சிட்டு நம்ம எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கக்கூடாது. எக்ஸஸ் வந்துச்சுன்னா நம்ம தைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ்லாம் கட் பண்ண போகிறோம். நான் இது கொஞ்சம் சுகுராக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. லைனிங் 1 மீட்ரு இருந்துச்சு. ஆனால் ப்ரெஸ் பீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் துணி பத்தலை. இது துணி கொடுத்தது அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடணும் இது. அவ்வளோதான். இது பேக் தைச்சிட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம பட்டிக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டில் கட் பண்ணதை நம்ம தைச்சிட்டு நம்ம பேக் தைச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ கைக்கு ஒட்டு போட வேண்டியிருக்கு. அப்புறம் பட்டிக்கு ஒட்டு போட வேண்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு சொல்லித் தர மெத்தட் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ப்ளவுஸ் தைச்சாச்சு. அவ்வளோதான். இது பாருங்கள், லேஸ்லாம் வச்சுட்டேன். லேஸ் வச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இது எதனா டவுட்னா கமெண்ட்லேயும் கேளுங்க. நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா புரியும். 1 நிமிஷம் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். டிசைன்ஸு கட்டிங்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் நிறைய கற்றுக்கலாம். மோட்டிவேஷன் வீடியோ கூட போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள். டிப்ஸு கொடுத்துருக்கேன், அது கூட பாருங்கள். அந்த வீடியோ கூட இது பாருங்கள். லேஸ் வச்சாச்சு. இந்த ப்ளவுஸில் லேஸ் வச்சுருக்கேன். தைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல, டைம் இல்லை. கடையில் வேலை நிறைய இருக்கிறதுனால கட்டிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இன்னும் கொக்கி எம்மிங் தான் இதில் பண்ணணும். பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது அளவு ப்ளவுஸ். இது சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.